ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு சொல்றாரு, நாங்கள் எங்களுக்கு மகிமையை தேடுறதுக்காக நாங்கள் சுவிசேஷம் சொல்லலை. நீங்கள் நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் என்பதே எங்களுடைய மன விருப்பமாக இருந்தது. நாங்கள் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பட்சமாய்னா மிகவும் ஆசையாய் உங்களுக்கு ஏற்றவர்களாய் நடந்தோம் அப்படிங்கிறார். எப்படின்னா ஒரு தாயானவள் பிள்ளைக்கு பால் கொடுக்கறது போல் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம். பட்சமாய் உங்கள் மனதிற்கேற்றபடி உங்களுக்கு உகந்தபடி. நீங்கள் ஒரு பால் கொடுக்குற தாயானவள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி பாருங்கள், அந்த குழந்தைக்கு சளி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சில உணவுகளை தவிர்ப்பாங்க. மாந்தம் வந்துடக்கூடாது, சளி வந்துடக்கூடாது, வேறு எதுவும் நோய் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தாயானவள் சில உணவுகளை தவிர்த்து எதை சாப்பிடணுமோ அதை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா இவங்க என்ன சாப்பிட்றோம் அதுதான் குழந்தைக்கு அங்கே ஃபீட் ஆகும். இப்போ நாங்கள் எங்களுக்கு கோபங்களை நாங்கள் அடக்கிறோம், எங்கள் இச்சைகளை வெறுக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம், எங்கள் சுய ஆசைகளை நாங்கள் வெறுத்து நம்ம இதை செய்யணும். இந்த விசுவாசி இடறிடுவானோ, அவங்க நம்ம கோபத்தை வெளிப்படுத்துகிற இவங்க தவறிடுவாங்களோ, நம்முடைய தேவைகள் நம்ம செய்து கொள்ளும்போது நமக்கு உண்டானதை பார்த்துக்கும்போது அவங்க இடறி போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஷயத்தில் நாங்கள் ஒரு தாயை போல பட்சமாய் நடந்தோம். உங்கள் மேலே வாஞ்சியாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தோம். அதுபோல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாய் ஆனபடியால் எங்கள் உயிரை கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சில நேரங்களில் போதகர்கள் விசுவாசி பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்பு சிலனா எங்ககிட்ட சொல்கிறீங்க, பிசாஸ்கரிய போராட்டம் சொல்கிறீங்க. சில நேரம் ஜோம் பண்ணால் சரியாக போகுது, சில நேரம் சில போராட்டங்கள் மாதக்கணக்கு கூட சிலருக்கு ஒழிய மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது? அந்த குடும்பத்துக்காக உபவாசி ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்காக உடம்பு முடியல தான் பாஸ்டருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், பாஸ்டம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும், வேறு வழி இல்லாமல் இந்த குடும்பம் இப்படி இருக்கேன்னு உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவளை விடுவி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவர்கள் விடுதலையாக்குகிறார். காரணம் ஜீவனையே கொடுக்குறேன். ஏன்னா இது எங்கே கற்றுக்கொண்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு விருப்பமில்லை தான், தனக்கு அவமானம்தான், சிறு வயது தான், ஜீவனை கொடுக்கணுமா, பிதாவே உங்களுடைய என் சித்தம் அல்ல இந்த சித்தத்தின்படி ஆகக்கூடாது என்று சொல்லி மக்களுக்காக தன்னை முழுவதுமாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வச்சு எத்தனையோ பிரச்சனைகளை நாங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அது ஒன்றுமே இல்லாதது போல நடந்து கொள்ளுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நாங்கள் எங்கள் உயிரை கூட கொடுக்கறதுக்கு மனசாக இருந்தோம். எனக்கு அன்பானவர்களை, ஊழியர்களை நீங்கள் கனம் பண்ண கற்றுக்குங்க. எத்தனையோ காலங்கள் உங்களுக்காக ஜெபத்தில் நின்றவர்கள், உபவாசித்தவர்கள், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அதை நினைக்கும்படியாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரெக்வஸ்ட். நிறைய திருச்சபைகளில் இந்த பிரச்சனைகளை பார்க்குறோம். சில போதகர்கள் கதறி அழுகிறத பார்க்குறோம். இந்த போதகருக்கு அந்த விசுவாசிகள் பகிரங்கமாக துரோகம் பண்ணுகிறத பார்க்க முடியும். சில போதகர் வீட்டில் அந்த பெண் பிள்ளைகளை திருமணம் செய்ய காதல் வலை வீசி வீழ்த்துகிறத பார்க்க முடியும். சில வீட்டில் பாஸ்டர் பையன் அந்த சபைக்கு ஒரு விசுவாசி போட்டு பாவத்தில் வீழ்த்துறா. ஆனால் அந்த போதகன் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு கண்ணீர் வடித்திருக்கிறார், உபவாசித்திருக்கிறார், ஜெபித்திருக்கிறார், உயிரையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார். ஆனால் அந்த விசுவாசிகள் இப்படிப்பட்ட நிலையில் அந்த குடும்பத்திற்கு
திருச்சபைக்கே அவமானத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளா மாறி போறாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் கேள்விப்படும் போது அந்த அந்த ஊழியர் உருக்குலைந்து எத்தனையோ ஊழியர்கள் மன உளைச்சல், அதோட ஊழியம் விழுந்து போய் அந்த குடும்பங்கள் சிதறி போனதை பார்க்க முடியும். திருச்சபை சிதறி போய் ஊழியத்துல மேன்மை இல்லாம. எனக்கன்பானவர்களே, பி கேர்ஃபுல். உங்களுக்காக உயிரையும் கொடுக்க தங்களை தங்களுடைய கோபங்களையும் இச்சைகளையும் விருப்பங்களையும் அடக்கி கொண்டு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல் திருச்சபையில இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து குடும்பத்தை சிதறடிக்கிறத பார்க்க முடியுது. என்னுடைய பிள்ளையே, நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், ஊழியனோடு இசைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மோடு இசைந்திருக்க உங்களே பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரனுடைய அந்த சுவிசேஷத்தின் பாரத்தை, அந்த நேசத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான வாழ்வு வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஊழியனுடைய பாரம், ஊழியனுடைய அங்கலாய்ப்பு, ஊழியனுடைய ஆசையை ஆண்டவரே மக்கள் புரிந்து கொண்டு இணைந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.